ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 84 சங்கீதம். தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 4 வசனம். ஆதியாகமம் 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபனிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு இவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், 3வது வசனம் சொல்கிறது. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வார்த்தையினால் அல்ல, நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்பதை இங்கே 3வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான். நாம் தனித்தவராக, நாம் மாத்திரமல்ல, குடும்பமாக நாம் பெத்தேலுக்கு போவோம், தேவனுடைய சமூகத்திற்கு போவோம், தேவனுடைய வீட்டிற்கு போவோம், தேவனை ஆராதிக்கும்படியாய் போவோம். ஆனால் போவதற்கு முன்பாக நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். அசுத்தங்களையெல்லாம் களைந்து விடுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுக்கிறான். ஆகையினாலே அப்படிப்பட்ட 2வது வசனத்தை அதைத்தான் சொல்கிறோம். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆக இங்கே தங்களிடத்தில் இருந்த அந்நிய தெய்வங்கள், தங்கள் காதணிகள் எல்லாவற்றையும் அவனிடத்திலே கொடுத்தார்கள். அவன் சீகேம் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு கல்வாலி மரத்தின் கீழே அவைகளை புதைத்து போட்டார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கப் போகின்ற பொழுது பாரமற்றவர்களாக, இல்லை என்றால் அந்நிய தெய்வங்களுக்கு நாம் இணைக்கப்பட்டவர்களாக அல்லாது தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளும்படியாக நாம் செல்லுகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். எருசலேமுக்கு போகின்ற பொழுது எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அந்நிய காரியங்கள், தேவனை விட்டுவிட்டு தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். மாம்ச இச்சையாக இருக்கலாம், கண்களின் இச்சையாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம், இல்லை என்றால் என்னிடத்திலே காணப்படுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஆவனே என்று சொல்லி பட்டியலிடுகிறாரே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அவைகளிலே ஒன்று இருந்தாலும் நான் என் ஆண்டவருக்கு உகந்தவன் அல்ல. ஆண்டவருக்கு சர்வமும் சுத்தமான பொருளாக பலிபடைக்க வேண்டும். ஒரு சிறு அப்பளுக்கு மாசு கூட இருக்கக்கூடாது. ஆராதனை ஆண்டவருக்கென்று நாம் ஆராதிக்கும்படியாக செல்லுகின்றோம். ஆகையினாலே நாம் முதலாவதாக இந்த தேவனுக்கு நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெத்தேலுக்கு நேராக செல்ல வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்று நீங்கள் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? பாகாலும் வேண்டும், உலகமும் வேண்டும், அஸ்தரோத்தும் வேண்டும், அந்நிய தெய்வங்களும் வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்று ஒரு மாயையான நம்பிக்கை உடையவர்களாக ஆண்டவரும் வேண்டும், இந்த ஆபாச உலகத்தினுடைய கேடுபாடுகளும் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாக இருப்போம் என்றால் இந்த வேளையிலே தீர்மானிப்போம், நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். என் இருதயத்தில் என் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கிறது. ஆகையினாலே அவருக்கு மாத்திரம் நான் ஆராதனை செய்ய எவையெல்லாம் எனக்கு தடையாக அந்நிய காரியங்களாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் நான் அகற்றிவிட்டு என் தேவனுக்கு மாத்திரம் நான் ஆராதனை செய்யும்படியாக புதைத்து போட நான் அவைகளை கொடுக்க வேண்டும். எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் கொடுத்தார்கள். அவன் அதை புதைத்து போட்டான். புதைப்பது எதை? அந்நிய காரியங்களை. அந்த புதைக்கப்பட்டதை திரும்ப திரும்ப நீ தோண்டி எடுக்காதே. நீ விட்டு வந்த பாவங்கள், நீ அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை அந்நிய தெய்வங்கள், இல்லை என்றால் அந்நிய காரியங்கள், இவையெல்லாம் நீ திரும்ப தோண்டி எடுக்காதே. நீ தோண்டுவாய் என்றால் நாற்றம்தான் உனக்கு கிடைக்கும், நாற்றம் ஏற்படும்.
ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாற்றம் மாத்திரமல்ல, வேதனையும் விரக்தியும் அடையக்கூடியவனாக காணப்படுவாய். ஆகையினாலே விட்டு வந்தவைகளை விட்டு ஒரே தடம் அவைகள் எல்லாவற்றையும் நீ அடக்கம் பண்ணி விட்டு நீ எழுந்து வா, தேவனிடமாய் வா. உன் தேவனுக்கு முதுகை காட்டாதே, முகத்தை காட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே சாமுவேலின் புஸ்தகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? அகற்றி இருதயத்தை ஒருமுகப்படுத்தினார்கள். ஆம், அந்நிய தெய்வங்கள் அல்ல, அந்நிய காரியங்கள் அல்ல. என் இருதயம் 2 பேருக்குமுரிய ஒரு இடம் அல்ல, என் தேவாதி தேவனுக்கு மாத்திரம் சொந்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகின்றதான வேளையில் அங்கே 100ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய ஆலய ஆராதனைகளில் அதிகமாக பாடப்படுகின்ற ஒரு சங்கீதம் 2 முதல் 4 வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனை அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன? கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்ய நீ ஆனந்தத்தோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட வா. அவர்தான் தேவன், அவர்தான் தேவன். அவர் உன்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை போஷிப்பிக்கிறவர், அவர் உன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை நீங்களும் நான் உணர்ந்தவர்களாக தேவனை ஆராதிப்பதற்கு அந்நிய காரியங்களை அகற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், சரீரத்தை பரிசுத்தமாக்கி ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சரீரத்தை பரிசுத்தமாக்கி ஆராதனை செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறார். இங்கே பாருங்கள் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்பதாக சொல்லுகிறார். ஆம், நீ பெத்தேலிலே தேவனை ஆராதிக்கின்ற பொழுது உன்னை நீ சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும்படியாய் வா. அந்நிய தெய்வங்களை எல்லாம் புதைத்து போடு. தேவையற்ற நாற்றம் பிடித்தவைகளை எல்லாம் மரத்தின் கீழாக புதைத்து போடும்படியாக நீ கொடு. உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது தான் ஆராதனை. பெத்தேலுக்கு நீ எதற்காக வருகிறாய்? உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாய் வருகிறாய். உன் தேவனுக்கு மகிழ்ச்சியோடு நீ ஆராதனை செய்யும்படியாய் வருகிறாய். உன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாய் வருகிறாய். இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் பலித்து கொண்டு இருக்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன் சரீரம் தேவனுக்குரியது. உன் சரீரம் தேவனுக்குரியது. உன் சரீரத்தை நீ ஒரு காட்சி பொருளாக்காதே. உன் சரீரத்தின் அவயவங்களை காட்சி பொருளாக்காதே. கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை நீ, கர்த்தருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவன் நீ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு அந்நிய தெய்வங்களை எல்லாம் புதைத்து போட நாம் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, பெத்தேலுக்கு வாருங்கள். நாம் பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எதற்காக? தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிப்பதற்காக. அது எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டுமாம்? செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, 3:9, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாறப்பண்ணுவேன். ஒரு மனதோடு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிற நான் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன். அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நான் அவருடைய சமூகத்தில் வருகிறேன். வருகின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாறப்பண்ணுவேன். உன்னுடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிசுத்தமாய் வெளிப்படும். பரிசுத்தமான வார்த்தைகளை இங்கே காண முடியும். ஆம், அசுத்தமான வார்த்தைகள் அல்ல, அந்நிய வார்த்தைகள் அல்ல, அந்நிய பாசைகள் அல்ல, தீயதான பாசைகள் அல்ல, தூய பாசைகள் அங்கே காணப்படும். தேவன் உதட்டையும் உள்ளத்தையும் ஒரு சேர ஆராதிக்கும்படியாக உன்னிடத்திலையும் என்னிடத்திலையும் காத்திருக்கிறார். என் உதடு பொய்யற்ற வார்த்தைகளை பேச வேண்டும், கபடற்ற வார்த்தைகளை பேச வேண்டும். என் உதடு என் தேவனை துதிக்கின்ற அந்த உதட்டிலிருந்து தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வார்த்தைகள் வரக்கூடாது.
என்னுடைய பாஷை சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதாக இருக்க வேண்டும். தேவன் மகிமைப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஆறுதல் படுகின்ற ஒரு வார்த்தையாக, மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். மனதை ஒருமனமாக்கி ஆராதனை செய்ய பெத்தேலுக்கு வாருங்கள். நிறைவாக ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்கி ஆராதனை செய்ய வேண்டும். எழுந்து பெத்தேலுக்கு போவோம். இங்கே இருந்தல்ல, எழுந்து பெத்தேலுக்கு போவோம். அங்கே போய் பலிபீடம் கட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். எவ்விதமாக லூக்கா 2:37 நாம் பார்ப்போம் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே முழு நேரமும் ஆராதித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி அந்நாளை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கே நான் பார்க்கின்ற காரியம், 3 வேளையும் தானியேல் தேவனை ஆராதித்தான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இவனுடைய ஆராதனையின் செயல் அந்த அரசனையே அசைத்து விட்டது. இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கின்ற தாசனை என்று சொல்லி அழைக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்பதாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். இருதயத்தை நேராக்கி, உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி, சரீரத்தை பரிசுத்தமாக்கி, மனதை ஒருமனமாக்கி, நேரம் ஒதுக்கி ஆண்டவரை ஆராதிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்காய் நன்றி ராஜா. உம்முடைய ஆலயத்திற்கு செல்ல மகிழ்ச்சியோடு நாங்கள் வருகிறோம். நாங்கள் புறம்பாக்கப்பட வேண்டியவைகள், புதைக்கப்பட வேண்டியவைகளை புதைக்க கொடுத்து அவைகளை தோண்டி எடுக்காதவாறு நாங்கள் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.